வணக்கம். கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடலாதவன் கிளைவின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடல் மேலே திடீர்னு சூறாவளி காற்று ஏற்பட்டால் எப்படி இருக்கும், அலைகள்லாம் எப்படி வரும் சொல்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதில் காற்று வர்றது, அந்த அலைகள் உயர்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். எல்லாத்தையுமே நான் ஓரளவு இதில் நல்லா பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறங்க. கடல் மேலே திடீர்னு காற்றுகள் ஏற்படும்போது ரொம்பவே சிரமம்தான். இப்போ நாங்கள் புயல் காரணமாக கடலுக்கு போகாமல் இருக்கோம். நாங்கள் கடலுக்கு போகும்போது ஒரு நாள் நடந்த சம்பவம் தான் இது. கடல் மேலே நாங்கள் வலை வாங்கிட்டு இருக்கும்போது நடந்தது. நாங்கள் இப்போ சங்கு வலை தான் வாங்கிட்டு இருக்கோம். சங்கு வலை வாங்கினதில் அதிகமாக கொஞ்சம் அந்த கூலம் எல்லாமே வந்துச்சு. அந்த கூலம் கல் எல்லாத்தையுமே நாங்கள் தெளிவெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த வலையை மறுபடியும் சங்குக்கு விடுறதுக்காக. அதிகபட்சமாக இந்த அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், இந்த 2 மாதம் நம்ம பகுதியில் அதிகமாக கொஞ்சம் மழை பெய்யும். அந்த மழை பெய்யும் போது தான் காற்று எல்லாமே வரும். எந்த பக்கத்தில் மேகம் அதிகமாக கூடுதோ அந்த பக்கத்துலேருந்து காற்று வர ஆரம்பிச்சிடும். இந்த காற்று தான் வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு கணக்கெலாம் இருக்காது. எந்த பக்கத்துலேருந்து மேகம் அதிகமாக கூட ஆரம்பிக்குதோ அந்த திசையிலேருந்து நம்ம கிடக்கிற திசைக்கு காற்று வீச ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்கும்போது எவ்வளோ மேகம் இருந்துச்சுன்னு பாருங்கள். அந்த மேகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நோக்கி வர ஆரம்பித்தோன்னா அந்த காற்றுமே ரொம்ப வேகமாக நம்மளை நோக்கி வருது. இப்போ பாருங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலைகள் எல்லாம் அப்படியே கூடிக்கிட்டே வருது பாருங்கள். முதல்ல இதற்கு எதிர் திசையிலேருந்து தான் காற்று அடிச்சிச்சு. இப்போ அப்படியே அந்த மேகம் கூடவும் இன்னொரு பக்கம் இருந்து காற்று வருது பாருங்கள். நாங்கள் அப்போ தான் வலையை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே மெதுவாக தான் கிடஞ்சி காற்று. இப்போ எவ்வளவு வேகமாக அடிக்குதுன்னு பாருங்கள். நாங்களே எங்கள் படகுல கொஞ்சம் ரொம்பவே கவனமாகவும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் தான் உட்காந்துருந்தோம். இல்லை விட்டால் எங்களை கூட தள்ளி விடுற அளவுக்கு தான் ரொம்பவே வேகமாக வந்துச்சு காற்று. காற்று அதிகமாக வரும்போதே அப்படி தான். இப்படி காற்றுலாம் வர்றது புயல் வந்தால் தான் வரும்னு சொல்லிலாம் இல்லை. புயல் இல்லாமல் கூட சும்மா மேகங்கள்னால மழை வரும்போது கூட திடீர்னு ஏற்படுறது தான். இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம சந்திக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை யாராவது நம்ம படகுல புதுசாக தொழில் பழகிறவங்க, கடலுக்கு வர்றவங்க முதல்ல இதை சந்திக்கும்போது ரொம்பவே பயமாக தெரியும். நான் கூட முதல் முறையாக கடலுக்கு தொழில் பழகும்போது இந்த மாதிரி ரொம்பவே பயந்ததுலாம் உண்டு. இந்த மாதிரி காற்று மேகம் இதுகளை பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ஒரு பயமாகவும் இருக்கும். சார் கடல் மேலே இந்த மாதிரிலாம் வருது, நம்ம என்ன செய்யுமோ, நம்மளை எதுவும் ரொம்ப பயங்கரமாக நம்ம படகுல எதுவும் மோதி இது ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்கிற ஒரு பயம்லாம் எங்கள் ஏற்படுறது உண்டு. இது புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்பவே மனசில் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். பாருங்கள் இப்போ இந்த அலைகள் எல்லாம் எவ்வளவு கூடியிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரியே மேகத்தை பாருங்கள். சுற்றிலும் அப்படியே எந்த பக்கமுமே எதுவுமே தெரியாத அளவுக்கு இருட்டாகவே தான் தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு மேகங்கள் ரொம்பவே அதிகமாக கூடிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சரியாக மணி 2 மணி, மதியம் 2 மணி தான். இப்போ அந்த 2 மணி அளவுலேயே இந்த அளவுக்கு இருட்டான அளவுக்கு தெரிஞ்சிச்சு.
முதல்ல வந்து கரையிலேருந்து ஆழ்கடல் பகுதியை நோக்கி தான் காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மேகம் வந்து அங்கிட்டு கூடுனனால இப்போ வந்து ஆழ்கடல் பகுதியிலேருந்து கரையை நோக்கி வந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த காற்றுமே கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பித்தனால 2 பக்கம் இருந்துமே அலைகள் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் நம்ம போட்டு வந்து முதல்ல கடந்ததை விட இப்போ எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம படகு வந்து நம்ம இருக்கும்போது இருந்ததை விட ரொம்பவே அந்த அலைகளுடைய வேகத்துக்கு ரொம்ப வேகமாக ஆட ஆரம்பிச்சிட்டு படகு. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இதிலே உங்களுக்கு தெரியும் 2 பக்கம் இருந்துமே அலைகள் போகிறது, ஒரு பக்கம் இருந்து அலை வருது, இந்த பக்கம் இருந்துமே அலைகள் போகும் பாருங்கள். அதனால் அலைகளுடைய வேகமும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 2 படகு கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு பாருங்கள். இதுக்குள்ளேயே இந்த காற்று ரொம்பவே வேகமாக வர ஆரம்பிச்சிட்டு, காற்று அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே வேகமாக வந்து இந்த காற்றினுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அந்த மேகமே வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. அலைகள் வந்து இப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் உயரமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் இந்த காற்றினுடைய வேகம் கூடும்போது இன்னுமே உயரமான அலைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இன்னுமே நம்ம வந்து கடல் மேலே கடக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். முடிஞ்சவரை நம்ம வந்து படகை வந்து கரையை நோக்கி திருப்பிட்டு தான் வரணும். ஏன்னா அலைகள் ரொம்ப கூடும்போது நம்ம படகை வந்து ஒரு நிலையாக நிறுத்தி நம்ம வந்து மீன் பிடிக்க முடியாது. அதனால் கட்டாயமாக நம்ம வந்து இந்த மாதிரி அலைகள் ரொம்ப உயரும்போது நம்ம கரையை நோக்கி வர ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் அதிகமான காற்று ஏற்படும் போது நாங்கள் வந்து கடலுக்கு போகிறதில்ல. ஏன்னா இதையெல்லாம் நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நம்ம படகுக்கு வந்து திறன் இருக்காது. அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் அதிகபட்சம் தவிர்த்துருவோம். பாருங்கள் கடல் வந்து இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த காற்று எல்லாமே வந்து சரியாக ஒரு 1.5 மணி நேரத்து அளவுக்கு வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியுமே எங்கள் வலைகள் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பித்தோம். வலைகள் எல்லாத்தையும் வாங்கி அதை தெளிவாக அதுக்கப்புறம் விட்டுட்டு தான் நாங்கள் வந்து கரையை வந்தோம். அந்த ஒரு 1.5 மணி நேரமே நாங்கள் வந்து ரொம்பவே கொஞ்சம் நேரம் சிரமப்பட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா காற்றினுடைய வேகம் அப்படி. அந்த காற்று இருக்கும்போது வந்து அலைகளுமே எவ்வளவு வேகமாக எல்லாமே வந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ வந்து கடல் எல்லாமே எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கடல் மேலே வந்துக்கிட்டு காற்று எல்லாமே வரும்போது அலைகள் வந்து ரொம்ப வேகமாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் மறுபடியுமே இன்னொரு மேகம் வந்து உருவாகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மேகத்துலேருந்து காற்று எல்லாமே வர்றதுக்குள்ளே நாங்கள் வந்து மறுபடியுமே கரையை நோக்கி போகணும். அதனால் கொஞ்சம் வேகமாகவே வந்து நாங்கள் அந்த வேலை எல்லாத்தையும் முடித்தோம். நாங்கள் வந்து அந்த காற்று வர்றதுக்குள்ளேயே அன்றைக்கி வந்து கரையை நோக்கி வந்துட்டோம். இதெல்லாம் வந்து கடல் மேலே வந்து மீனவர்கள் சந்திக்கிற விஷயங்கள் தான். புயல் ஏதாவது வந்தால் தான் காற்று மழையெல்லாம் வரும்லாம் கிடையாது. திடீர்னு ஏற்படுற மேகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் கூட காற்று மழை எல்லாமே திடீர்னுமே வரும். இதை எல்லாமே மீனவர்கள் எப்போவுமே எதிர்நோக்கி இருக்கணும். கடலுக்கு நம்ம போனாலே இந்த மாதிரி விஷயங்களை அதிகபட்சம் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இதுவரைக்கும் வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.